ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரைடு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருச்சி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருச்சி போயிட்டு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனேன். அங்கே பார்த்திங்கன்னா மூலவர் பெருமாளை பார்க்க முடியல. பயங்கரமான க்ரௌடுங்க. அதனால் சரி, எனக்கு அதாவது இப்போ கிளம்புற நாள் பார்த்திங்கன்னா 14th நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம நாளைக்கு தான் ஸ்ரீரங்கம் போவோம். இன்றைக்கி போய் திருச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கி ஏதோ ஒரு பிளேஸ் போக முடிஞ்சால் போவோம். அப்படி இல்லாட்டி நாளைக்கு தான் ஸ்ரீரங்கம் போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து என்னோடய பர்த்டே. அதுக்காக சின்னதாக ஒரு ரைடு கிளம்பியாச்சு. இந்த ரூட்டு இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லாம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இதான் பார்த்திங்கன்னா அரசன் சினிமாஸ், அமரன் படம் ஓடுது. நான் இங்கே தான் பார்த்தேன். உண்மையுமே அமரன் படம் சூப்பருங்க. அது ரொம்ப டச்சபிளாக இருந்தது. நம்ம எப்படி சொல்கிறது, மிலிட்ரி மேன் அவங்களோட இழப்பு படத்தோட ரிவ்யூ மாதிரி ஆயிருமோ. இருந்தாலும் அவங்க வாட்டுக்கு இறந்துட்டா அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. பட் அவங்க ஒய்ஃபு இல்லை குழந்தைகள் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை காட்டும் போது அது நல்லா காட்டியிருந்தாங்க. காட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எமோஷனலாக இருந்தது. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹைவே தான் சேலம் கொச்சி ஹைவே. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த பங்கில் தான் டேங்க் ஃபில் பண்ணுவேன். இந்த வழியாக வந்தால் இங்கேயே ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். பார்ப்போம், எப்படியும் ஒரு 1000க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 400 rupees இல்லை 300 12 லிட்டர் டேங்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 250 ரூபா பெட்ரோல் உள்ளே இருக்கும். ஒரு 200 இருக்கணும். ஏன்னா ரிசர்வ் இன்னும் உழுகலை, மெயினில் தான் இருக்குது. இருங்க காட்டுறேன். பெட்ரோல் அடிச்சுட்டு டேங்க் ஃபில் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பையன் உள்ள 900 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கான். அப்போ ஆல்ரெடி 300 ரூபா பெட்ரோல் உள்ளே இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் அடித்து வச்சதாங்க, வண்டி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறேன். ஏரும் செக் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்கும் ஏர் அடித்து பெட்ரோல் அடித்து. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 25 வைப்பேன், பேக்கில் 35. எப்போயுமே ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வண்டியை பக்காவாக செக் பண்ணிடுங்க. இண்டிகேட்டர், பிரேக்கு, இன்ஜின் ஆயில் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இன்ஜின் ஆயில் மாற்றும் போதே நம்ம அந்த கிலோமீட்டரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஸ்பீடோமீட்ரு ஓடுதா எல்லாம் பாருங்க. பேக்கு 35 தான் எப்போயுமே. லக்கேஜ் வச்சாலுமே 35 தான் வைப்பேன். ரொம்ப ஓவர் வெயிட்டடாக இருந்தால் ஒரு 38, 40 வைக்கலாம். பட் ஆனால் நம்ம அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது. அதனால் நமக்கு 35 கரெக்டாக இருக்கும். எப்போயுமே நீங்கள் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸ், அதுவும் லாங் போகிறீங்கன்னா டெய்லியுமே செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணிடுங்க. அதான் வந்து பெஸ்ட்டு. இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடணும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இங்கேருந்து இனி அழுத்த வேண்டியதான். ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருக்குங்களா பாருங்க. G2 இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு மினி சிட்டியே ரெடி ஆகிட்டுருக்கு பயங்கரமாக. வந்த உடனே சீக்கிரம் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சிங்க. G2 கோயம்புத்தூர், அதாவது சேலம் கொச்சி ஹைவேல பயங்கரமான டெவலப் ஆயிரும். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் காட்டுறேன் அப்படின்னு. மணி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12:30 கிளம்புனோம். பார்ப்போம், எப்படி ஒரு 6 மணிக்குள்ளே ரீச் பண்ணிடுவோம். முடியும் 6 மணிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். பார்ப்போம் அப்படின்னு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக நிப்பாட்டியிருக்கேன். புரோட்டா சாப்பிட்டேன். மணி பார்த்திங்கன்னா 2:38. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு. நம்ம லொக்கேஷன் பாருங்கள். நம்ம
12:30க்கு எடுத்தோம். 2:30க்கு நம்ம இங்கே வெள்ளா கோயில் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக வெள்ளா கோயிலில் ஹோட்டல் மகாராஜா. ஏன்னா வந்து அந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதாகிடுச்சு. சரி போவோமே அப்படின்னு பார்த்தா எல்லாமே ப்யூர் நான்வெஜ் ஹோட்டலு. வெஜ்ஜு இருக்குமான்னு பார்த்தா வெஜ்ஜு இருந்தது ஆப்ஷனு. அதனால் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் இதெல்லாம் ஃபோட்டோஸு செக் பண்ணி பார்த்தேன். நான் வந்து 2 புரோட்டா வெஜ் குருமா சாப்பிட்டேன். சுண்டல் குருமா கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுதான் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இருங்கன்னா அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஹோட்டல் மகாராஜா பார்த்திங்கன்னா ஹோட்டல் மகாராஜா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் ஃபேமஸ்ஸு. ஹோட்டலோட ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஆம்பியன்ஸ் நார்மலாக தான் இருக்கும். பட் ஆனால் உள்ளே நீட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன். காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஹோட்டல் மகாராஜா அங்கே வந்து சாப்பிட்டு 3 புரோட்டா வெஜ் குருமா தான் சாப்பிட்டேன். நான்வெஜ் சாப்பிடல. அருண் ஐஸ்கிரீம். நான்வெஜ் ஏன் சாப்பிட்லன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா வெள்ளா கோயிலில் இருக்குது. வெள்ளா கோயில் ஹோட்டல் மகாராஜா. அங்கே தான் வந்து 3 புரோட்டா வெஜ் குருமா தான் சாப்பிட்டேன். நான்வெஜ் சாப்பிடல. பட் ஆனால் இங்கே வந்து நான்வெஜ் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் அப்படியே அந்த வேலை காட்டுறேன். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லு. ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு. வடிவேல் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் நான் சாப்பிடல. வெறும் 3 புரோட்டா தான் சாப்பிட்டேன். 3 புரோட்டா வெஜ் குருமா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. மேபி இன்னொரு நாள் வந்தால் நான்வெஜ் ட்ரை பண்ணுவோம். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஹோட்டல் மகாராஜா பார்ப்போம். மேபி இன்னொரு நாள் வேணால் நான்வெஜ் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறனால வெஜ்ஜு தான், பியூர் வெஜ்ஜு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னங்க போரிங்கான ஹைவே தான், பெருசாக காட்டுறக்கு ஒன்றும் இல்லை பாருங்கள். ஆனால் ரோடு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளம்லாம் இருந்துச்சுங்க. நல்ல வேலை 2 வீலர்னால இது பகலில் கொஞ்சம் விசிபிலிட்டி தெரிஞ்சதுனால தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக 4க்கு அடி விழுந்திருக்கும் பயங்கரமாக. அதாவது வெள்ளா கோயில் டு காங்கேயம் டு வெள்ளா கோயில் அந்த ரோடு அப்படி தான் இருந்துச்சு. பல்லடம் டு காங்கேயம் இப்போ கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் கொடுமுடி ரோடு எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து வெள்ளா கோயில் ரோட்டு எடுத்துட்டேன். இன்னும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. மேபி இதுக்கப்புறம் ரோடு போட்டாங்களா இல்லை இன்னும் டேமேஜ் இருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்ட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டிப்பாக ஓட்டுற கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பகலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் நைட்டு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். அப்படியே பார்ட் 2 வரும். ஏன்னா வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாவே கொஞ்சம் பார்க்குறது, யார் வீடியோ போட்டாலுமே எவ்வளோ நல்லா இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.